வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? பாவக்காய் தொக்கு தாங்க. கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க சொல்லி காட்டுறேன். இன்றைக்கி நான் வெள்ளை பாவக்காய் தான் எடுத்துருக்கிறேனுங்க. மார்க்கெட்டில் வெள்ளை பாவக்காய் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு ட்ரை பண்ணிக்கிறேங்க. இதை நம்ம நார்மல் பாவக்காவில் செய்கிற சாப்பாடு தான், பொரியல் தானுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூப்பராக இருக்குங்க. 2 பாவக்காய் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குங்க. 2 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்காங்க. பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கலாங்க. இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூனுங்க. தேங்காய் ஒரு காமுடி கொஞ்சம் கம்மியாங்க. கருவேப்பிலை கொஞ்சங்க. அடுத்தது மசாலா மல்லி, வரமிளகாத்தூளுங்க. இதுதான் தேவை. அது ஒவ்வொன்றா எந்தெந்த இடத்துல எது சேர்த்தணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுக்கு மெயின் முக்கியமானதே நல்லெண்ணெய் தானுங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பாடோடு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் மணத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லாவே அதிகமாக ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்து போகிறதில்ல. ஸோ அதனால் எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஊற்றி எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கணுமானா கண்ணாடி பதம் வந்தாவே போதுமானதுங்க. கூட கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. நல்ல மணத்தோட ஒரு துளி கசப்பு தெரியாதுங்க. இஞ்சி பூண்டு பாருங்கள், இவ்வளோ தான். அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ 2 தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பொடி பொடியாக, அதையும் இப்போது சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேங்க. காய்க்கான உப்பு நம்ம போடலிங்க, தக்காளி வேகிறதுக்காக மட்டும் இப்போ லைட்டாக போடுறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம பாவக்காயை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கான மூடியை வச்சு மூடி வச்சிடலாங்க. பாவக்காய் வெந்து வர்றது கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டிங்கன்னா பாவக்காய் சீக்கிரம் சுருண்டு நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாவக்காய்க்கான உப்பு போட்டுடலாங்க. நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடுறணுங்க. நீங்கள் முன்னாடியே சேர்த்தோன்னாலும் சேர்த்துலாங்க, தப்பில்லை. பாருங்கள், அடி பிடிக்குது பார்த்தீங்களா? நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்ற போகிறது இல்லைங்க. உங்களுக்கு இது ரொம்ப அடி பிடிக்குது அப்படிங்கிற போது வேணால் லைட்டாக தண்ணி தொளிங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடவே வேண்டாங்க, லைட்டாக தொளிங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் நீங்கள் அமுத்தி பாருங்கள், வெந்துருச்சா இல்லையா உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோணுங்க. முதலில் சேர்த்துக்கூடாதுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இந்த இடத்துல உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் காரமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க. காரம் கம்மியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாங்க. எல்லாம் போட்டு ஒரு பெரட்டி விட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா மசாலா அந்த பச்சை வாசம் போகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. தேங்காய் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறங்க இப்போ நம்ம கரும்பு சர்க்கரை கொஞ்சம் போடுறோங்க. கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டும் போடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கரும்பு சர்க்கரை கொஞ்சம் போட்டுங்க. ஒரு பெரட்டி விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சர்க்கரை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டுறாதீங்க. ஏன் சர்க்கரை போடுறீங்க அப்படின்னா எல்லாமே இதில் புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்குதுங்க. காரம் எல்லாமே. இப்போ நீங்கள் கொஞ்சம் இனிப்பும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். ஒரு துளி பாவக்காயில் கசப்பே இருக்காதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெய் மணத்தோட சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாவக்காய் தொக்கு ரெடி. இப்போ நம்ம சாப்பாடோட ஒன்றா போட்டு சாப்பிட்றலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க சாப்பிட்லாம். நிஜமாக சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.